ஒரு ஊருல கிரிஷ் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், ஆனா கொஞ்சம் சுட்டி. தினமும் பள்ளி முடிந்ததும் அவன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஊருக்கு பக்கத்துல இருந்த ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயிடுவான். கிரிஷ் மீன் பிடிக்க ரொம்ப கெட்டிக்காரன். அவன் பிடிச்ச மீன்களை எல்லாம் தானே வச்சுக்காம தன் நண்பர்களுக்கே கொடுத்துடுவான். அதனால் எல்லாருக்கும் கிரிஷ் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வழக்கம் போல மீன் பிடிச்சிட்டு மாலையில் வீட்டுக்கு வந்தான். ஆனா வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மா எத்தனை தடவை சொல்றது, இப்படி தினமும் ஆற்றுக்கு போகாதன்னு சொல்லி அடி வாங்க வைத்துட்டாங்க. கிரிஷ் அழுதுகிட்டே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல தூங்க போயிட்டான். அந்த இரவு தூங்கும் போது அவனுக்கு ஒரு பயங்கர கனவு வந்தது. கனவுல இருட்டான ஒரு இடத்துல கிரிஷ் தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு பின்னால இருந்து கிரிஷ் கிரிஷ் ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா ஒரு பயங்கர கோஸ்ட் அவனை துரத்திக்கிட்டு வந்தது. கிரிஷ் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சான். எவ்வளவு ஓட்டினாலும் அந்த கோஸ்ட் அவனுக்கு அருகிலேயே வந்துகிட்டே இருந்தது. அந்த பயத்துல அம்மா கத்திக்கிட்டே திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அவனுக்கு உடம்பெல்லாம் வியர்வை, இதயம் வேகமா துடிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாகி மறுபடியும் தூங்கினான். அடுத்த நாள் காலை கிரிஷ் தன் நண்பர்களை பார்த்ததும், டேய், நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப பயங்கர கனவு வந்துடா எல்லா விஷயத்தையும் சொல்லினான். நண்பர்கள் எல்லாரும் கேட்டுட்டு, இது கனவுதான்டா, பயப்படாதே அவனை சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கிரிஷ் கொஞ்சம் சுட்டித்தனத்தை குறைச்சு அம்மா சொல்றதையும் கேட்க ஆரம்பிச்சான்.